இருக்குது. ஐயா கரெக்டா? நீங்க எடுத்த ஒரிஜினல் பண்ணு. இங்க பிரபஞ்சத்துடைய சக்தி எங்க அதிகமா காட்சி கொடுக்குதோ அதனுடைய பவர் வைப்ரேஷன் பக்கத்துல தான் ஒரிஜினலா மண்ண சாமியோட பாதியை எடுக்கிறீங்க. அப்ப அது டூப்ளிகேட் கிடையாது. அப்ப உங்களோட மண்ணை எடுத்து குலதெய்வ மண்ணை உள்ள சேர்த்துக்கீங்க. உங்க ஜாதகத்தை உள்ள கொண்டு போயிருங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த கலசத்தை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். தேங்காய் மட்டும் மாத்திட்டு டெய்லி நீங்க ஒரு பூஜை ரூபையோ நீங்க செய்யற தொழிலையோ ஏதோ ஒரு வச்சிருங்க. இதை நவகலச பூஜை அப்படின்னு வச்சிருங்க. உள்ள இருக்கிற மூலாதாரம் யாருடைய ஜாதகம்? அப்ப முதல்ல நம்ம பவர் ஆகுமா? நம்ம பவர் ஆனா மத்தவங்க பவர் கொடுத்துருவாங்க. ஐயா கரெக்டா? நம்ம நம்பிதான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம பவர் ஆகணும்ல. அப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்ப இனிமேல் எங்கேயாவது போனீங்கன்னா புண்ணிய ஸ்தலம் சொல்றாங்க. இந்த புண்ணிய ஸ்தலம் ஒரு இடத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை பேர் ஐயா வேணும்? 100 பேர் வேணுமா? அந்த வீடு புண்ணியத்தை பண்றாங்க. அந்த புண்ணியத்தை எதுக்கு பண்றாங்க? அந்த இடத்துல தீய சக்தி எல்லாம் வெளியிடுவாங்க. சரி, ஒரு கோயிலுக்கு அடி கும்பாபிஷேகம் பண்றீங்க. அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்றாங்க. அதை எதுக்கு பண்றாங்க? அந்த தீய சக்தி பாருங்க, நல்லா பாருங்க. கறி சாப்பிடாம இறைச்சிகள் சாப்பிடாம ஆன்மீக பாதையில போய் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்க புனிதமானவங்க. அவங்க அன்பு புனிதமான இடத்துல பாடுபட்டா அந்த இடம் புனிதமானது. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? கும்பாபிஷேகம் பண்றது, வீடுக்கு புனிதம் பண்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு எல்லாரும் தீட்ட கழிக்கிறது. புனிதமாகணும்னா நம்மளை போல உங்களை போல ஒரு வாழ்ந்து நல்ல பேர் சுட்டி பாவங்கள் செய்யாம இறைச்சிகள் எல்லாம் எடுக்காம சுத்தமான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க போய் நம்ம வீட்டோட பாவம் பட்டா அந்த வீட்டுல எத்தனை தீய சக்தி இருந்தாலும் நீங்கி அந்த வீடு புனிதமா. இதனாலதான் புனித நீர் ஆட்டு விழா வச்சாங்க. ஐயா கரெக்டா? புனித நீர் ஆட்டு விழா. புனித நீர்னா கலசத்துல இருக்கிறது தண்ணி தான். அதை வந்து நீர் தீர்த்தங்கிறீங்க. அந்த தீர்த்தங்கிறது யாரு பேர் சொல்றா? ஒரு பிராமணன் வந்து ஒரு புனிதப்படுத்தி அந்த கலசத்துக்கு ஆவாரணம் பண்ணதுனால அது புனித நீர் ஆட்டுவிழா. அது முன்னாடி பச்சை தண்ணி தானே. அதே போலதான் மண்ணு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா புனிதமான பாடப்பட்டா வேலை செய்யும். அப்போ 9 நவகிரகத்தினுடைய சக்தி நம்ம ஜாதகத்துல வேணும்னா முதல் 9 நவகிரகத்தினுடைய மண் நம்மளோட ஜாதகத்துல குடிக்கொண்டு இருந்தால் அந்த ஜாதகம் வேலை செய்யும். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். இப்ப நாங்க பூஜை பரிகாரம் யாரெல்லாம் நிறைய பண்ணுவோம். முதல்ல ஒரு வெள்ளி தகுதி வாங்கி என்ற ஜாதகத்தை கட்டங்கன்னு எழுதி அதுல ராசி கட்டம் போட்டு இப்ப நடக்கிற திசாபுத்தி வரைக்கும் எழுதி நாங்க பூஜை கூட வச்சிடறோம். எல்லா சாமிக்கும் மந்திரம் சொல்லுவோம். அப்படி சொன்ன மாதிரி இந்த மந்திர ஒளிகள்லாம் அந்த சக்கரத்துக்கு போய் பவனேறுமா? அது மூலியமா அந்த சக்கரம் வேலை செய்யல. அது வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க எல்லாருமே இயக்கலாம் ஐயா. இயக்கணைக்கு தான் வேலை செய்யும். நாம எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, அதனால வேலை செய்ய மாட்டேங்குது. பணம் வந்து வீட்டுல தங்கணும்னா பணம் கட்டிருக்கும் இல்லைங்களா? அதுல ஒரு மஞ்சள் கட்டையை அதை வச்சு நீங்க இறுக்கி கட்டி பீரோவுக்கு வச்சு பாருங்க, அந்த பணம் வெளியே போகும். ஏன்னா மஞ்சள் இருக்குது, இல்ல குருதான் மஞ்சள். இந்த மஞ்சள் கட்டையை அதனால வச்சு நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா இந்த குருவோட இணைய இடத்துல சேர்ந்துச்சுன்னா வெளியே போகாதுங்க. நான் அப்ப கூட ஒரு பரிகாரம் சொன்னேன். பணம் சேட்டெல்லாம் வந்து சேட்டு மகள் மார்வாடின்னு சொல்லுவாங்க, சேட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆதியிலிருந்தே பணத்தரத்தினம் இல்லாம வாழ்றதுக்கு என்ன காரணம்னா அவங்க குழந்தையை குளிக்க வைக்கும் போது பசுமாட்டு நெய்யும் கடலமாவும் கலந்து அந்த குழந்தை சின்ன குழந்தையிலேயே அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ப பசுமாட்டு நெய் வந்து மாடு மகாலட்சுமியுடைய சக்திய பச்சை குழந்தையிலேயே கடலமாவு குரு ரெட்டையை சேர்ந்து அப்ளை பண்ணி குழந்தை விளையாட பண்ணிடுவாங்க. அந்த குழந்தை அன்னையில இருந்து அப்ளை பண்ணணும்னு அது வளர பணத்தோட நிலையே பணாமல் வாழும். ஆனா பணம் ஒரு இடத்துல தங்கு. புரியுதுங்களா? அப்ப இனிமேல் நம்ம வீட்லயுமே குழந்தைகள் பிறந்துச்சுன்னா நீங்க குருங்கிற பசுமாட்டு நெய்யும் கடலமாவும் ரெண்டும் கலந்து வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமைனாலும் வெள்ளிக்கிழமைனாலும் குழந்தையை குளிக்க வச்சீங்கன்னா பணத்தை காசு வந்து சேரும்.
இதெல்லாம் அந்த காலத்துல யோசிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க சவுண்ட் இல்லாம செய்யறாங்க பாருங்க. நம்ம மக்கள் வந்து கஷ்டப்படுறோம். ஆனா இந்த ரகசியம் ஏன் குழந்தைய வந்து நெய்யில குழி வைக்கிறாங்க? அது நம்ம ஜாத வடிவத்துல பார்த்தா அது குருன்னா கணம். அப்ப பசுமாட்டு நெய்க்கு பேர் குரு. அப்ப கணம் அவங்க குருவுடைய நேரம். அப்ப குருவை இயக்குறாங்க. அதனால குரு அவங்ககிட்ட எப்பவுமே இருக்குது. இத பரிகாரமா எடுத்ததுனால இப்ப நம்ம குடும்பத்துல யூஸ் ஆகுதா இல்லையா? ஏன் அவ்வளவு இல்லைங்க. நம்மளும் ஒரு காலத்துல குழந்தையா தானே இருந்த, இப்ப குளிக்க வேண்டியதானே ஐயா? நம்மளுக்கு குழந்தை தானே, நம்மளுக்கு குழந்தை தானே. அம்மாவும் இப்ப நீங்க எங்க அம்மா வழியை நான் போய் படுத்து விடுறேன். அம்மாவுக்கு நான் குழந்தை தானே, நம்மளே குளிக்க வேண்டியது இருக்குது. யாரும் கேட்க வேண்டியது இருக்குதுங்க. என்னங்கய்யா? நம்மளே வாரத்துல ஒரு நாள் பெண்களுக்கே சொல்லியிருக்கேன், காசு பணம் தங்கணும்னா தாமரை தீர்த்தத்துல குளிங்க. தாமரை தலைய தாமரை இலை, இந்த தாமரை பூ நைட்டு கூட தண்ணியில ஊற வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் நைட்டு ஊறிடும். காலையில எடுத்து நீங்க குடிச்சிட்டு இந்த ஒரு கும்பத்துல ஊத்திட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய தீர்த்தத்தை தலையில ஊத்தும் போது அந்த கும்ப கலச வாசனை மகாலட்சுமி வாசம் செய்வான உடம்புல. அப்ப காசு தருவல்ல இல்லையா? இதெல்லாம் தாண்டி ரகசியமான விஷயம் இது. ஏன் அந்த காலத்துல குளத்துல குளிச்சாங்கன்னா குளத்துல தாமரை இருக்கும். தாமரையோட தட்டுக்கு எசன்ஸ் இருக்கும். அது அந்த தண்ணியில கலந்து இருக்கும். இவங்க போய் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி வருவாங்க. ஒரு நாள் கூட பாடம் நிற்காது. தினக்கூலி டெய்லி காசு சம்பாதிச்சாங்க இல்லையா? அப்ப தாமரை குளத்துக்கு நம்மளுக்கு தொடர்பு இருக்கா? நீங்க சொல்லுங்க. என்னங்க சின்ன விஷயம் தான், ஆனா வேற வேலை செய்யும். ஆனா அதெல்லாம் செஞ்சு பாருங்க. மற்றவங்களுக்கு மக்களுக்கு நம்ம சொல்லாமல்ல. இப்போ ஒருத்தர் கேட்டாரு, அவர் இல்லையா, அவர் தானே பத்திர குரு. அவர் கேட்கிறாரு, அவளை கொடுத்துக்கிற பத்திர குரு இருந்தா என்னங்க பண்ணான்னு கேட்டாரு. பத்திர குரு போது 10ஆம் படம் என்ன தொழில் குருவை வச்சீங்கன்னா தொழில் தோசை பத்தியாக பண்ணல. ஐயா, ஒரு குருவோட படம் 10ல 18 சித்தர்களுடைய படத்தை அதுக்கு டெய்லியுமே 2 வாழைப்பழம், ஒரு கல்கண்டு, ஒரு டம்ளர் தண்ணி டெய்லி வச்சு ஒரு குரு பூஜை பண்ணிட்டே வாங்க. பத்திர குரு பதவியும் பண்ணுவாங்க. என்னங்க ஐயா? அவர் கேட்டாரு அந்த அவசரத்துல கூட ஐயா திரிசூனியமா இருந்தாலும் ராஜகுரு குருமார்களை கொண்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தோஷம் இல்லையா? நீங்க திரிசூனியத்தை வந்து எப்படி எடுக்கிறீங்க? பிரதம தேதியில பிறந்த துலாபார திரிசூனியம் ஐயா. பிரதம தேதியில பிறந்த துலாபார திரிசூனியம் ஏங்கம்மா? பிரதம தேதிக்கு துலாபார திரிசூனியம் தானே வரும். அப்ப என்ன சொல்லுதுங்க? காலச்சக்கரத்துக்கு துலாபாரம் இருக்கிறான்னு கேளுங்க. சரி, மகரம் அப்ப என்ன சொல்லுதுன்னா தொழில் நல்லா இருந்தா வாழ்க்கை சரி இருக்காது, வாழ்க்கை நல்லா இருந்தா தொழில் சரி இருக்காதுன்னு சொல்ல வருது. கரெக்டுங்களா? திரிசூனியம் அதானே. இந்த திரிசூனியத்தை உடைக்கணும். நல்லா பாருங்க. அப்ப துலாம் வந்து எங்க வீடுக்குது? சுக்கரனோட வீடு. மகரம் வந்து யாரோட வீடுங்க? சுக்கரன்னா டைமண்ட் கல்கண்டு. கல்கண்டு தானே, இவங்க தானே, இவங்க பலகாரம். எல்லாத்துக்கும் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? நீங்க அவங்க கையில கொண்டு போய் ஒரு கல்கண்டு பாக்கெட்டை கொண்டு போய் அவங்க கையில் கொடுங்க. அவர் பிச்சை எடுக்கிறவர் வந்து சனியோட ஆதிக்கம், துலாம் வந்து சுக்கரனோட ஆதிக்கம். இந்த சுக்கரனை கொண்டு போய் அவர் கையில கொடுத்தீங்கன்னா அவர் வாய்ப்புல ஓட்டாருன்னா திரிசூனி உடஞ்சிருமா? அவருக்கு யாராவது சூரியன் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இப்ப ஐயாவுக்கு கூட இவ்வளவு வேண்டாம் வேண்டாம் கேக் வெட்டி நிற்கிறாங்க. ஆனா அவர் ஒரு சூரியன் சாப்பிட்டு பார்த்து நினைக்கிறீங்களா? என்னங்கய்யா, ஒரு கடையில் என்ன கூட டீ வாங்கி கொடுக்கறதா கேட்பாரு. ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது பிச்சைக்காரர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஆனா யாரும் நம்ம ஸ்வீட் வாங்கி கொடுத்துக்கிறோமா? இல்ல. அப்போ இந்த இடத்துல சுக்கரனை கொண்டுட்டு போய் சனி பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா இந்த துலாபார திரிசூனி உடஞ்சிருமாங்க. இல்லையா? சனிக்கிழமை அன்னைக்கு சக்கரை தண்ணியில குளிக்க சொல்றாங்க. துலாபார பிரதம தேதியில யாராவது பிறந்தா சர்க்கரையை உள்ள கொட்டி சக்கரை தீர்த்தத்துல குளிக்க சொல்றாங்க. அதனால சக்கரை தாழ்வா சக்கரை தீர்த்தம்
சர்க்கரை எதுவும் போடுங்க ஐயா. நாடு சக்கரை வராது. என்ன காரணம் கேளுங்க. பனை மரத்திலிருந்து வரதான் நாடு சக்கரை. அது அனுசரிக்கிறது தானே. அனுசரித்தான பனை மரம். பனங்கருப்பட்டி பனை சக்கரை வந்து அது வெற்றி வெட்டி தானே வருது. இது சுத்தம் வந்து வெள்ளை நிறமாச்சனால அஸ்கர் சக்கரை தான் வருது. அப்ப சக்கரை தீர்த்தம்னா ஒரு நாளாவது காப்பி வைக்கிறதுக்கு ஒரு சர்க்கரை போட்டு கூட எல்லாரும் காப்பி வச்சீங்க. உங்களோட உடம்பை இயல்பா மாத்திரக்கு ஒரு வகை தண்ணியில ஒரு சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை தீர்த்தம் குடிச்சீங்கன்னா உங்க உடம்பை இயல்பாயிருச்சு. காசு தானா வருவாங்க ஐயா. புரியுதா? செஞ்சு பாருங்க. அடுத்த நாள் காசு வரும். சர்க்கரை தீர்த்தம் குடிக்கணும். சர்க்கரை உப்பு தண்ணியில குடிக்கிறீங்க இல்லையா? கல்லுப்பு போட்டு குடிக்கிறீங்க. அப்புறம் திரும்ப குடிக்கிறீங்க. சீரகா போட்டு குடிக்கிறீங்க. சுக்கரனுடைய அழகு இலக்கு போட்டு குடிப்பீங்க. சக்கரை தீர்த்தம். அதனாலதான் சக்கரை தாழ்வார். சக்கரை தாழ்வாக என்னங்க? அந்த சுக்கரனும் வேலை செய்யுது. அதனால சக்கரை தீர்த்தம். ஒரு நாள் நீங்க சக்கரை தீர்த்தத்தை முடியுங்க. உங்களுடைய உடம்பு பசிக்கிற சக்திக்கு போயிடும். சுக்கர பசி தானே என்னங்கய்யா? இதை செஞ்சு பாருங்க. சின்ன வேலைதான். வெள்ளிக்கிழமை அது சுக்கர வேலை தானே. அதெல்லாம் வெள்ளிக்கிழமை என்னங்கய்யா? மூடி உங்க வீட்டுல யாரும் ஒருத்தர் தத்து பிள்ளையா இருக்காங்கன்னு பாருங்க. தத்து கொடுத்து சாமி தத்து கொடுத்து யாரும் இருக்காங்கன்னு பாருங்க. மூணு இருந்தா அது இன்னொரு வீட்டுல வளர்ந்த குழந்தையான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா சாமி தத்து கொடுத்து பார்ப்போம். மூணாம் மடம் மாற்றமா ஐயா? மூணாம் மடம் மாற்றமா? மூணாம் மடம் மாற்றம். குரு இருந்தா குழந்தை மாற்றி வாங்கணும்ல. அதே மூணு குரு கரெக்ட் தானே? இப்படி நீங்க பாத்துட்டீங்களா? இந்த மூணு குரு இருந்தா அடுத்த வீட்டுல போய் கலந்து போய் பால் குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடும். சின்ன குழந்தையில அந்த வீட்டுல முதல்ல ஆசை இருக்கும். இது புதுசு புதுசு பழைய குழந்தை நடந்துட்டு அது வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த உடனே பாலை வருடை தர கொடுத்துருப்பாங்க. அதனால அதுக்கு மாற்றுத்தாய் வளர்த்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. மூணு குரு தான். எந்த காலத்துல எடுத்தீங்கனாலும் ஒரு விஷயத்தை பாருங்க. குழந்தைன்னு சொன்னதுனால குழந்தை எத்தனை